தொடர்கிறது. வா அனுபவம் பாத்தியாப்பா? என்னமா இங்கதான் இருக்கிறியா? சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டேன். நான் உனக்கோசம் காத்துட்டு இருக்காங்க. சரி, உன்ன சைபீரியால விட்டு வந்துட்டேன். கோயில்ல தானே விட்டு வந்த. பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து, அத ஃபைசல் பண்ணிட்டு வரதுக்காக போனேன். பார்த்தல நமக்கு தண்ணி காட்டான அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிட்டான் பார். ஏன் போனான்னு விசாரிச்சு பார்த்தேன். ஏதோ பர்சனல் ப்ராப்ளமா. அதால திரும்பி வரதுக்கு எப்படியோ 2 மாசத்துக்கு மேல ஆகுமா. கடாமீச வச்சு ஒரு எஸ்ஐ வந்திருக்கான். அவன் தான் வேலை காட்டுறான். அவனுக்கு என்ன தேவைன்னு விசாரிச்சு கவனிச்சா அவனும் பேசாம அடங்கிடுவான். என்ன இந்த குருக்கள் மட்டும் வாயை திறக்காம இருந்தானா போதும், எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சார், இந்த மிலிட்டரி மகாதேவன் அவன் தான் சார் நம்ம பேர்ல கேஸ் எல்லாம் போடுறான் நிறைய. அவன் ஒரு ஆள்னு அவனை பேசிக்கிட்டு அவனெல்லாம் நான் சமாளிச்சுக்கோயா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமான வீட்டுல இருக்கேன்டா. கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த குருக்களால பெரிய தொல்லை. இன்னைக்குதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, நேரா பாய் கிட்ட போ. நான் சொன்னேன்னு சொல்லி ஃபாரின் சர்க்கிள் வாங்கிட்டு வா. நல்லா செக் பண்ணு. ஏண்டா, ஏன் டேபிள் டிராயருக்குள்ள எப்படிடா பாம்பு வந்துச்சு? டிராயருக்குள்ள எப்படிடா ஓட்டம் வந்துச்சு? தெரியல. ஏண்டா, அன்னைக்கு ஒரு பாம்பு மடிச்சு அதனடா பண்ணியா? அன்பு, கோயில போனா பாம்பு வந்தது, இப்போ டேபிள்லயே வந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னடா, அந்த பாம்பு ஆச்சுங்களா? அந்த பக்கம் அப்படியே போடா, பாம்பு ஆச்சு கொண்டா. போடல போடா. டேய்